தூத்துக்குடி மாவட்டம் நம் நாடு நம் மக்கள் நம் கட்சியின் எதிர்காலம் என்ற கட்சியை இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலம் மக்கள் நல்லாதருடன் அனுமதி பெற்று முதல் கட்டமாக நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் 6 தொகுதியிலையும் விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர் தொகுதியிலையும் முதல் கட்டமாக சட்டமன்ற தேர்தலை நாங்கள் பணியாற்ற உள்ளோம். எனவே மக்கள் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியமாக உள்ளது. மக்கள் அனைவரும் மக்களின் குரலாக நாங்கள் இருந்திடவும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் மக்களின் குரல் எழுப்பவும் உங்களுடைய ஆதரவு மிக முக்கியமாக ஒன்றாகும். இதன் தொடர்ச்சியாக நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு 6 தொகுதி உள்ளது. அதில் தூத்துக்குடி தொகுதியில் நிறுவனத் தலைவர் கட்சியின் நிறுவனத் தலைவர் பொன்குமரன் டிபிஎஸ் பொன்குமரன் அவர்களும், ஓட்டப்பிடாரம் தொகுதியில் பொதுச் செயலாளராகிய நான், வழக்கறிஞர் அருணாதேவி ரமேஷ் பாண்டியன் ஆகிய நானும், மற்றும் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் வழக்கறிஞர் மணி அவர்களும், திருச்செந்தூர் தொகுதியில் ரத்தினராஜா என்பவரும், விளாத்திக்குளம் தொகுதியில் கணேஷ் அவர்களும், கோவில்பட்டி தொகுதியில் ஜெயசீலன் அவர்களும் முதல் கட்டமாக சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் களம் காண உள்ளோம். எனவே மக்கள் அனைவரும் இந்த நம்மளுடைய கட்சியானது நம் நாடு நம் மக்கள் நம் எதிர்கால கட்சி என்பது வெறும் கட்சியின் பெயர் மட்டுமல்ல. மற்ற கட்சிகள் எல்லாமே கொள்கையை தான் லட்சியங்கள் கொள்கைகள் தனிப்பட்ட முறையிலும் கொடுத்திருப்பார்கள். நாங்கள் எங்கள் கட்சியின் பெயரே ஒரு கொள்கையாக தான் கொண்டு வந்துள்ளோம். நம் நாடு நம் மக்கள் நம் கட்சியின் எதிர்காலம் என்றுதான் நம்மளுடைய கட்சியின் தலைப்பே உள்ளது. எனவே சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் நம்மளுடைய மக்களின் குரலாக ஒளி எழுப்ப அனைவரும் ஆதரவு அளித்தலுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எதை முன்னிறுத்தினா மக்களுடைய எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் லால மட்டும்தான் சொல்லியிருக்கே தவிர மக்களுக்கு உண்மையாகவே எல்லாத்துக்கும் சம உரிமை வழங்கப்படுதா அப்படின்னா கேள்விக்குரியதாக தான் உள்ளது. எனவே இந்த கட்சி எதற்காக உருவாக்கப்பட்டது என்றால், நிறைய கட்சிகள் 1000-3000க்கும் மேற்பட்ட கட்சிகள் நம்முடைய இந்தியாவில் இருந்தாலும் கூட மக்கள் அடிப்படை உறுப்பினராக இருக்கும் மக்களுக்கு கூட ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கோ யாருக்கு ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததே இல்லை எந்த ஒரு கட்சியும். எல்லா கட்சியும் பணம் இருக்கிறவங்களுக்கும் கிரிமினல் கேஸ் உள்ளவங்களுக்கும் அதிகமாக வழக்குள்ளவங்களுக்கு தான் என்ன கொடுக்குறாங்க, எம்எல்ஏங்கிற ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் அறிவிக்கிறாங்க. இதே ஒரு எங்கள் கட்சி அப்படி அல்ல. ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் சரி உறுப்பினர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் எம்எல்ஏ கேண்டிடேட் ஆகுவதற்கும் சட்டமன்றத்தில் மக்களின் குரல் எழுப்புவதற்கும் அவர்களுக்கு வாய்ப்பளிக்க இந்த கட்சி முக்கியமாக உறுதுணையாக இருக்கும் என்பது ஒரு முக்கியமான நோக்கம் கட்சியின் நோக்கமாக உள்ளது. மற்றபடி நம்மளுடைய பொன்குமரன் நிறுவன தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிறைய கொள்கைகளையும் நம்ம இதில் முன்னிறுத்தி சொல்லியிருக்காங்க. டாஸ்மாக் கடைகள், லஞ்சம் ஒழிப்பு, நீதிமன்றத்தில் விரிவான ஒரு தீர்வு வேணும், காவல் நிலையத்தில் வழக்குகள் உடனடியாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று நிறைய கொள்கைகள் எங்களுடைய கட்சியில் இருக்கிறது. அதன்படி எங்களுடைய கட்சியும் எங்கள் கட்சி நிர்வாகிகளும் கட்சி உறுப்பினர்களும் மக்களுக்காக மக்களின் குரலாக ஒளி எழுப்பிடவே இந்த கட்சி தோன்றியிருக்கிறது. வேட்புமனு தாக்கல் என்ன பண்றீங்க? உங்க கட்சி வேட்புமனு தாக்கல் 30ஆம் தேதி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றங்கள் இருந்தால் நாங்கள் அறிவிக்கப்படுவோம்.